ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இஸ்ரோ பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா டெய்லியும் குரூப் டூ எக்ஸாமுக்கு கரண்ட் நியூஸ் நல்லா தெளிவாக படிங்க. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி இஸ்ரோ பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானது, விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது நிசார் செயற்கைக்கோள். ஓகேங்களா? நிசார் செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்த போகிறான்னு சொன்னாங்க. அது வந்து செலுத்திட்டாங்க. அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது நிசார் செயற்கைக்கோள். GSLV F-16 ராக்கெட் மூலம் நிசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. புவியில் இருந்து 743 கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசை சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது இஸ்ரோ. ஓகேங்களா? இஸ்ரோ மட்டும் இது செய்யலை. ஓகேங்களா? இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து இது செஞ்சுருக்காங்க. யாராவது செஞ்சுருக்காங்க? இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து இந்த நிசார் செயற்கைக்கோளை வடிவமைத்து விண்ணில் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், இஸ்ரோ வந்து இது வந்து 102வது செயற்கைக்கோள். ஒன்று மறந்துடாதீங்க, 102வது செயற்கைக்கோள் விண்ணில் ஏவுறாங்க. ஓகேங்களா? ராக்கெட்டு. ஓகேங்களா? சரி 102வது ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்துகிறாங்க. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, GSLV F ராக்கெட் இருக்குல்ல, அது வந்து அந்த ஒரு ரகம். அந்த GSLV வந்து 18வது ராக்கெட்டு. GSLVயில் 18, இஸ்ரோ வந்து 102 ராக்கெட்டு விண்ணில் செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ரெண்டு முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக ரெண்டு முக்கியமாக இருக்கும். நியூஸ் பேப்பரில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டால் கேட்டுருவாங்க. அது இல்லாமல் 100வது ராக்கெட்டு எது ஏவனாங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இஸ்ரோ வந்து செலுத்திட்டாங்களே, இதில் வந்து என்னென்ன பயன்கள் இருக்குன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பயன்கள் தெரிஞ்சுக்கலாம். உலகளவில் முதலாவது இரட்டை அலைவரிசை ராடார் தொழில்நுட்பத்துடன் வடிவமைப்பு. உலகளவில் முதலாவது இரட்டை அலைவரிசை ராடார் தொழில்நுட்பத்துடன் வடிவமைப்பு. ஓகேங்களா? புவியில் நிகழும் 1 சென்டிமீட்டர் நகர்வுகளை கூட துல்லியமாக கண்காணிக்கும் உலகின் முதல் செயற்கைக்கோள் இது. புவியில் நிகழும் 1 சென்டிமீட்டர் நகர்வுகளை கூட துல்லியமாக கண்காணிக்கும் உலகின் முதல் செயற்கைக்கோள் இது. ரொம்ப முக்கியமானது. கண்டென்ட்டு 12 நாட்களுக்கு ஒரு முறை பூமி முழுவதும் ஆய்வு செய்யும். அப்போ 12 நாளுக்கு ஒரு முறை பூமி வந்து ஆய்வு செய்யும் சொல்கிறாங்க. நிசாரின் ராடர் அலைகள் இரவில் மேகமூட்டம் மற்றும் மழையிலும் தடையின்றி நிலைநிறுத்த ஆய்வு செய்யும். இரவில் வந்து மேகமூட்டமாக இருந்தாலும் மழை காலங்களும் அதை வந்து தடை இல்லாமல் அதோட வேலையை செய்யும் சொல்கிறாங்க. நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு முன்னரையும் பின்னரும் நிலப்பரப்பில் நடக்கும் மாற்றங்களை நிசார் மூலம் பார்க்கவும் முடியும். ஓகே, நிலநடுக்கத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மாற்றங்கள் என்ன நிகழுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. பருவநிலை மாற்றங்கள், இயற்கை பேரிடர்கள், பனிமலை உருகுதல், நில மாற்றங்களை செயற்கைக்கோள் பதிவு செய்கின்றன. ஓகேங்களா? இதெல்லாம் பருவநிலை மாற்றங்கள், இயற்கை பேரிடர்கள், பனிமலை உருவாகிறது, இதெல்லாம் மாற்றங்கள்லாம் செயற்கைக்கோள் வந்து பதிவு செய்யும் சொல்கிறாங்க. 2392 கிலோ எடை கொண்ட நிசார் செயற்கைக்கோளின் ஆய்வுக்காலம் 5 ஆண்டுகள் வரை இருக்கும். ஓகேங்களா? 2300 கிலோ இருக்குது எடை. அதனோட ஆய்வுக்காலம் வந்து 5 வருஷத்துக்கு. ஓகேங்களா? இப்போ MP சீட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு, ஒடிசியில் போஸ்ட்டு 5 வருஷத்துக்கு, அது மாதிரி இதனோட ஆய்வுக்காலம் 5 வருஷத்துக்குன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் இஸ்ரோ வந்து 102வது ராக்கெட்டு இதில் ஏறியிருக்காங்க. GSLVயில் 18வது ராக்கெட்டு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இன்றைக்கி இப்போ இருக்கிற இஸ்ரோ தலைவர் வந்து நாராயணன், அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இஸ்ரோ வந்து 100வது ராக்கெட்டு ஏவனாங்க. அந்த ராக்கெட்டு என்ன ராக்கெட்டு, அதனோட ராக்கெட்டு என்ன பயன்ட்டு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது. 100வது ராக்கெட்டு முக்கியமானது. இப்போ 102வது ராக்கெட்டு அதோட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து உலகளவில் யாருமே பண்ணாத இரட்டை அலைவரிசை. ஓகேங்களா? அதனால் இது வந்து இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. எல்லாமே இம்பார்ட்டன்ட். நோட்டு போட்டு தெளிவாக எழுதிக்கங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.